தான் உன்னை பிடிக்கலையே, ஏன் சும்மா வம்பு பண்ணிட்டே இருக்க? முடிவா சொல்றேன், காவேரியை என் கூட அனுப்பி வைங்க, இல்ல கடத்திட்டு போயிருவேன். கடத்திட்டு போறதுக்கு அவ என்ன சந்தன கட்டையா? சும்மா தொல்லை பண்றியப்பா. நான் சாதாரண எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்க மாட்டேன். அப்படி வச்சுட்டேன், அதை அடையாம விட மாட்டேன். தேவையில்லாம தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனையை தீர்க்க போற ஒரே ஒரு ஆளு நாளைக்கு வரப்போற எங்க குடும்ப சாமியார். ஆமா ஆமா, குடும்ப சாமியாரா? நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் தான் வந்து தீர்த்து வைப்பாரு. அவர் எப்படி இருப்பாரு? சாமியார் எப்படி இருப்பாரு? நெத்தியில பட்டை, கழுத்துல உத்திராட்ச கொட்டை. இது உண்டு உண்டு. வேற ஏதாவது இருக்கா? அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையாம் குப்பி அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அதை வச்சுதான் நம்ம குடும்ப சாமியாரும் கண்டுபிடிக்க முடியும். காவேரி என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே? மாறவே மாட்டேன். நாளைக்கு வரேன். என்னங்க இது, சாமியாருன்னு புதுசா ஒரு குண்டை போடுறீங்க? எனக்கு துண்டு போட்டு தான் பழக்கம், குண்டு போட்டு பழக்கம் இல்ல. நாளைக்கு வரப்போற சாமியாரே நம்ம செட்டப் தான். காவேரிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிறது நம்ம கடமை இல்லையா? இப்பதான் நீங்க வாழ்க்கையிலேயே புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை செய்யறீங்க. உன்னை கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்ணாங்களா? நாளைக்கு ஒரு சாமியார் அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையாம் குப்பின்னு சொல்லிட்டு வருவாரா? அவர் சொல்ற மாப்பிள்ளையே தான் நான் கட்டிக்கணும்னு எங்க மாமா சொல்லிட்டாரு. அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையாம் குப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வருவாரா? ஆமாங்க, அந்த சாமியார் யாரு சொல்றாரோ அவருக்கு தான் காவேரியை கட்டி கொடுப்பாங்களாம். நான் ஒரு வழி பண்றேன். ஓகே? என்னங்க, என்ன இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க. போய் தானே சொல்றீங்க? கள்ளி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஐயோ போலீஸ், போலீஸ் காப்பாத்துங்க. என்னப்பா வீரப்பா, கோணியோட வந்திருக்க? ஏதாவது அரிசி வியாபாரம் பண்ண போறியா? என்னங்க காலை தூக்கி அங்க வைக்கிறான்? வில்லனாச்சே, காலை தூக்கி எங்க வேணாலும் வைப்பானுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சாமியார் வரட்டும், முடிவு தெரிஞ்சிடும். சாமியார் வருவார்னு எனக்கும் தெரியும். சாமியார் வரப்போறது உனக்கும் தெரியுமா? அண்டா காகசம், அபு காகசம், தாம்பரம் தலையான் குப்பி. தேர்தல் வந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷம். சாமியாரே, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். மகனே, உனக்கு வர துன்பம் எல்லாம் ஆர்டினரியா போகும். ஐயோ, இங்கே வந்து உன் லாண்டரி பத்திய காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது வந்தா சொல்லு, கூட இஸ்திரி பெட்டி வச்சு இழுக்கிற மாதிரி இஸ்திரி கிழிச்சிருவேன். சும்மாரியா, அர்ஜென்டா ஆசீர்வாதம் பண்றாரு. ரொம்ப தேய்க்காதீங்க, கைரேகை அழிஞ்சிட போகுது. அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையான் குப்பி. வாங்க வாங்க, எங்க நீங்க வர மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். யாமிருக்க பயமேன், யாமிருக்க பயமேன். இது நம்மளுதாச்சே, அவர் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர வேண்டியதுதான். நான் என்ன செய்ய? முதுகுல ஏறி குத்து. இப்படி உட்காரியா? ரொம்ப அழுக்கா இருக்க, வாஷிங் போடுறியா? ஐயோ, உன் புத்திய காமிக்கிறியே, போயா. அல்லே விளக்கலையா? அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையாம் குப்பி. மூணாவது குப்பி. என்ன புள்ளிமான் மாதிரி துள்ளி வர்றாரு? ஐயா ஒத்து ஒத்தா? இங்க என்ன நாதசுரமா வாச்சிக்கிட்டு இருக்கோம்? மகாவும் நீயே, தேவனும் நீயே. கேள்வியும் நானே, பதிலும் நானே. பயணங்கள் முடிவதில்லை, கோபுரங்கள் சாய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. என்ன சினிமா பட போட்டியா நடக்குது? இவ்வளவு சாமியார்கள் வந்திருக்கீங்களே, என்ன சாமியார் பண்ண வச்சிருக்கீங்களா? அண்டா காக்கசம், அபு காக்கசம், தாம்பரம் தலையான் குப்பி. அட போங்கய்யா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. வந்துகிட்டே இருக்கானுங்க. பரோட்டா பக்கிரி சாமி கரெக்டா வந்துட்டார். சாமியாரு ஏன் சாமி லேட்டு? பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்ச, அதுதான் லேட். என்னங்க இது, பரோட்டா மாவு பணியாருக்குன்னு சொல்றாரு? அதானே ஒண்ணுமே புரியலையே. காவேரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக 4 பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, காவேரி பிரச்சனை தீரவே தீராது. முதல்ல வந்தது இந்த சாமியார் தான். இவர் தான் உருப்படியா பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. உருப்படி ஒன்னதான் ஞாபகத்துக்கு வருது. கரை போட்ட வேட்டி காணுன்னீங்கல்ல, அது கிடைச்சிருச்சு. ஆரம்பிச்சிட்டாயா? ஏதாவது பேசுன துவைச்சிருவன். துவைச்சு சும்மா இருங்க. இந்த சாமி கரெக்டா சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க சாமி. காவேரி பிரச்சனை ஒரு பிரச்சனையா? நான் எதற்கு இருக்கிறேன்? என்னது? நான் என்றால் நான் வேறு, என் பக்தன் வேறா? காவேரியை என் பக்தன் சகாதேவனே திருமணம் செய்து கொள்ளட்டும். இவர் சொல்றது கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்க? காவேரி சகாதேவனுக்காகவே பிறந்திருக்கா. ஆனா எக்காரணம் கொண்டும் உங்க பொண்ணு கீதா மகாதேவனை கட்டிக்கவே கூடாது. பாவம் மகாதேவன் குழைச்சு போட்டோம், குழந்தை பையன். நான் சொல்றேன். சொல்லையா? காவேரிய வீரப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல, உங்க எல்லாரையும் கைமா பண்ணி. வேற ஆரம்பத்துல இருந்தே மாவு பரோட்டா கைமான்னு
யாரும் பேசாதீங்க, நானே சொல்லிடுறேன். உங்க பொண்டாட்டி சின்னமணிக்கு வயசாயிடுச்சு, அதனால காவேரிய நீங்களே கல்யாணம் இது பண்ணிக்க. கூட நல்லா இருக்க. இல்ல வாயை திறந்தே வசனம் வந்துருச்சு. யோ நிறுத்தியா, எல்லாமே செட்டப் பண்ண சாமியார் தான். இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். காவேரி, நான் சாதாரணமா எந்த பொருள் மேலயும் ஆசை வைக்க மாட்டேன். அப்படி ஆசை வச்சிட்டேன் அதை நான் அடையாம விட மாட்டேன். டேய் மடையா, அந்த டயலாக் நான் சொல்ல வேண்டியது. மூட்டையை பிரிடா. இந்த தடவை நீ என்னை ஏமாத்தவே முடியாது காவேரி. கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன். ஐயோ ஐயோ, இந்த நியாயத்தை கேட்க யாரும் இல்லீங்களா? என் கழுத்துல ஏற்கனவே ஒரு தாலி இருக்கும்போது இவன் இன்னொரு தாலியை கட்டுறேங்கிறானே. அடச்சி கீழே போடுடா. உங்களை பகடக்காயா வச்சு காவேரியை எப்படி வரவழைக்கிறேன்னு பாருங்க. கொல்றானே. ஐயோ, புடிச்சு வச்ச புள்ளையார் கணக்கா உட்கார்ந்து இருக்காரு. ஏங்க நீங்க யாரு? நாங்க கணேசன், ஃபேக்டரி மேனேஜருங்க. இடம் கொடுக்கலன்னு இப்படி பண்ணிட்டாங்க. சின்னமணி, நீ காணாம போய் 1 மணி நேரம் ஆச்சு. துப்பறியிலாக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பேரு, ஒரு துப்புக்கு கூட லாய்க்கு இல்ல. இந்த நேரம் என் ரத்தத்தின் ரத்தமான என் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களை கவுத்து விட்டுருப்பாங்க. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? சும்மா இருடா. என் சம்சாரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க. அதானே, கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கிறீங்களா? பொறுப்பு இல்லாம இப்படி சும்மா இருக்கீங்களே. நாங்க ஒண்ணு பொறுப்பு இல்லாம இல்ல, நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? நெகத்தை திங்க போறீங்கன்னு தெரியுது. இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுது. ஐடியா என்ன என்ன? இல்ல, யாருக்காவது ஐடியா வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ, நான் வீரப்பா பேசுறேன். சின்னமணி எங்கிட்ட தான் இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள பல்லாவரம் மலையடி வாரத்துல காவேரியை கொண்டாந்து ஒப்படைச்சிங்கன்னா சின்னமணி உயிரோட பாக்கலாம். இல்ல சின்னமணி காலி. என்னாச்சுங்க? நான்சென்ஸ், தூக்கிட்டு போயிட்டான். என்னாச்சு? காவேரி 6 மணிக்குள்ள பல்லாவரம் மலையடி வாரத்துல ஒப்படைக்கலன்னா அத்தைய கொன்னுடுவானா. ஐயோ, அதென்ன எல்லா வில்லனும் மலையடி வாரத்துக்கே கொண்டு வர சொல்றாங்க. வேற இடமே கிடைக்கலையா? எங்க இருந்து போன் பண்ணா? அட்ரஸ் எல்லாம் விளக்கமா கொடுப்பானா? சரி. ஐயோ, நொடிக்கு 100 தரம் சின்னமணி குயிலேன்னு பாடுவேனே, இனி யார பார்த்து பாடுவேன்? மாமா, என்னால அத்தைக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது. என்ன கொண்டு போய் அங்க விட்டுருங்க. ஏண்டி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? சும்மா இரு காவேரி, எங்களை என்ன கையால் ஆகாதவன் நினைச்சியா? பொறுத்து இருந்து பார். ஐயோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா சின்னமணியை விட்டுட்டு வில்லனை கூட்டிட்டு வந்துருவானுங்க போல இருக்கு. வில்லனை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? எப்படி நடத்துவேன்? இப்படி கட்டி தொங்க விட்டுட்டானுங்களே. நம்ம இருக்கிற இடத்தை எப்படியாவது சொல்லி ஆகணும். போனு இந்த நம்பரை எப்படியும் சொல்லிடணும். என் வீட்டுக்காருக்கு உடம்பு சௌரியம் இல்ல தம்பி. நான் என்ன டாக்டரா மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு? தம்பி, என் வீட்டுக்கு ஒரே ஒரு போன் பண்ணி என் வீட்டுக்காரரு என்னென்ன மாத்திரை சாப்பிடணும்னு மட்டும் சொல்லிடுறேன் தம்பி. அக்கா, தம்பி போன்ல வேற எதுவும் பேசக்கூடாது. போன் நம்பர் என்ன? 422143. ஹலோ, சின்னமணி, என் சம்சாரத்துல கொஞ்சம் பேச வரீங்களா? சின்னமணி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். முதல்ல நான் சொல்ற மருந்து மாத்திரை எழுதிக்கங்க. மாத்திரையா? எதுக்கு? சொன்னா கேளுங்க. முதல்ல பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கங்க. டெல்மி. வேணா, எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? அனாசின்ல 4 4 அனாசினா? 4. ஆஸ்ப்ரோல 3 சாரிடோன்ல 4 பர்கோலக்ஸ்ல 4 விக்ஸ் 2 எப்படி போடுறது? பிள்ளையார் சொல்லி மாதிரி போடணும். 2 அமிர்தாஞ்சன 1. இவ்வளவு சாப்பிட்டா ஆள் க்ளோஸ் ஆயிருவாங்களே. எங்க திருப்பி சொல்லுங்க. சொல்றேன். 4 3 4 4 2 1. அதேதான், மறந்துடாதீங்க. கண்டிப்பா சாப்பிடணும். மாமாவுக்கு மாத்திரை சொல்லிட்டேன் தம்பி. தம்பி, என் பொண்டாட்டிக்கு கூட உடம்பு சரியில்லை தம்பி. அட போயா. எங்கிருந்து பேசுறேன்னு கேட்டா மாத்திரையை சாப்பிட சொல்றாளே. போன இடத்துல இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? 4,34,421 மாத்திரை சாப்பிட்டா அதுக்கே 1 மாசம் ஆகுமே. இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு என் துப்பறியும் மூளைக்கு தோணுது. கரெக்ட். மகாதேவ், 48வது பக்கத்தை எடு. புக்கிலேயே 40 பக்கம் தானே இருக்கு. அப்பா, போலீஸ்க்கு போன் பண்றீங்களா? இது 8 பக்கம் கொண்டாந்து கொடுத்துருவாங்களா? 43 44 21. மகாதேவா,
சகாதேவா ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. இது என்ன மகாதேவி படமா? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்கடா. இதே அவங்க இருக்கிற இடத்தோட போன் நம்பரா இருக்க கூடாது. கரெக்ட். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணா இந்த நம்பர் இருக்கிற அட்ரஸும் சொல்லிடுவாங்க. என்கொயரி நம்பர் 100 தானே? 95 இல்ல 96 97 இல்ல 98. ஐயோ, எக்ஸ்சேஞ்சே ஏலத்துக்கு விடுறாங்களே. ஒழுங்கா நம்பர் போட்டாலே நம்ம எக்ஸ்சேஞ்ச் கிடைக்காது. இப்படி குழப்பி போட்டா எப்படி கிடைக்கும்? சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணி சின்ன மணியை புடிங்கடா. மாமா. சீக்கிரம் கண்டுபிடிங்கடான்னு சொன்னேன். ஹலோ, என்கொயரி 434421. இந்த அட்ரஸ் சொல்லுங்க. ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஆ. இந்த இடமா எல்லாரும் இங்கே இருக்க வந்துடுறோம். வாடா, இத வண்டி பாத்துக்க. என்ன பால்கனிக்கு ஓடுறானுங்க? ரொம்ப டேஞ்சரான இடமாச்சே. பாத்து. மகா வந்துட்டீங்களா? சீக்கிரம். ஏங்க, யார் இவரு? மகாதேவா. இவரு ஏன் கட்டி போட்டிருக்கு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த பிள்ளைய கழட்டி விடு. சகாதேவா பாத்து. சகாதேவா, சகாதேவா. போயிட்டு ஆரம்பிச்சுட்டானுங்க. என் மனைவி அம்மா. அப்பா, ரொம்ப நாளாச்சு. அப்பா, மாமா. பெரியவர்களே, தாய்மார்களே, சோடா குடிச்ச உடனே மேடையா வந்துருச்சு. கொடுத்துட்டு போடா. அடுத்த எலெக்ஷன் நிக்கணும். போ. ஏங்க பாட்ல இவ்வளவு கரெக்டா அடிக்கிறீங்களா? எப்படி? எத்தனை கட்சி மீட்டிங்ல பாத்திருக்கேன். இது என்ன பிரமாதம்? கோலி சோடா இருந்தா இன்னும் பிரமாதமா எறிவேன். இது பாத்தியா? சைக்கிள் செயின். சைக்கிள் செயின். இது இருந்தா தான் மந்திரி பதவியே கொடுப்பாங்க. பிரமாதமா சோடா பாட்டில் வீசிறிய. நீங்க கூட கட்சி ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரிசு நான் தானே. ரெடியா இருக்கீங்களா? அம்மா, அப்படியே நான் செத்துட்டா சமாதி கட்டுங்க. பிரச்சனை பண்ணிடாதீங்க. வசூல் பண்ணி வாயிர போட்டாதடி. வில்லன் கிளைமேக்ஸ இங்க வச்சான். கடல் குடிக்கிறதுக்கு வசதியா போச்சு. மலை கடையில வச்சிருந்தானா எவன் அடையிறது? கிளைமேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன கட்டிக்கிற மாட்டியா? இதை விட அழகான பொண்ணு எங்கேயா கிடைக்கும்? சொல்றேன். யோ, நீ கட்டிக்கிறியா இல்ல நான் கட்டிக்கிட்டுமாயா? என்னடா சொன்னீங்க? புரியா? நானே கட்டிக்கிறியா? நானே கட்டிக்கிறேன். அடுத்த ஆளு. ஏய் வாங்க. அடுத்து
நான் சாதாரண எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்க மாட்டேன். காவேரி எனக்கு இல்லையே. போலீஸ் போன் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சுங்க. போலீஸ் அப்பவே வந்துட்டாங்க. பாதி சண்டையில உள்ள வந்தா நல்லா இருக்காதுன்னு வெளில வெயிட் பண்றாங்க. வாங்க. துப்பாக்கி ஒண்ணு. மகாதேவா, கடைசியில நீதான் சவால ஜெயிச்ச. இப்பதான்டா நீ என் பையன். ஜெயிக்கலைன்னா என் பையனா? மாமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆஞ்சநேயர் நம்மள கைவிடல. நம்ம அஞ்சனி கிராமத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்க அப்பா உங்கள மாதிரியே தான் வேலை வெட்டி இல்லாத சும்மா இருக்காரு. சும்மா இருக்காரா? என் கட்சியில சேர்ந்துருங்க. ஏன்னா என் கட்சி ஜெயிக்கிற கட்சி. சிரிப்பு படம் காட்டுறப்போ நீங்கள் எல்லாம் ரசிக்கணும். எடுத்த படம் ஓடித்தானே நாங்கள் எல்லாம் சிரிக்கணும். சிரிக்கணும் சிரிக்கணும் தாய்க்குலங்க சிரிக்கணும். சிரிக்கணும் சிரிக்கணும் கவலையெல்லாம் மறக்கணும். சதா உங்க மனசை விட்டு கலகலப்பாத்தான் சகாதேவன் மகாதேவன் கதைய போட்டான். சிரிக்கணும் சிரிக்கணும் தாய்க்குலங்க சிரிக்கணும். சிரிக்கணும் சிரிக்கணும் கவலையெல்லாம் மறக்கணும்.